தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/9/2015 வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு 2 மணி வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு சர்வ ஏகாதசி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெருமைக்குரிய சிவந்தி ஆதித்தனார் ஐயா அவர்கள் பிறந்த நாள். காயாமொழி தந்த கற்பகம் அவரை பற்றி ஒரு வாழ்த்து கவிதை. காயா மொழி தந்த கற்பகமாம் கன்னித்தமிழ் வளர ஓயாது உழைத்த உத்தமராம் ஆதித்தனார் சேயாக பிறந்து சிறப்புகளை பெற்ற மகன். ஆயகலை அத்தனையும் அருங்கலையாம் விளையாட்டில் தூய மனம் செலுத்தி தொண்டுபல செய்தவராம். ஆயகலைகளிலே அருங்கலையாம் விளையாட்டில் தூய மனம் செலுத்தி தொண்டுபல செய்தவராம். காயா மொழியில் பிறந்து மொழி காயாதிருக்க வழிவகுத்த கற்பகத்தை வாயார வாழ்த்தி வணங்கிடுவோம் இன்று தினம். தந்தி நாளேடும் தக்கவிதம் தன்னை தேடி வந்தோரை ஆதரிக்கும் வள்ளல் குணத்தழகும் தென்காசி கோபுரத்தை சீராக்கி நேராக்கி, தென்காசி கோபுரத்தை சீராக்கி நேராக்கி 3ஆம் பராக்கிரம பாண்டியன் என்ற பட்டத்தை முகமலர பெற்றவரை முக்கனியாய் வாழ்ந்து அகம் அனைத்தும் இடம்பெற்று அரிய தொண்டு புரிந்தவரை எண்ணி வணங்கிடுவோம். இவர் தந்த தினத்தந்தி நாளேட்டை எந்நாளும் நாம் படித்து மகிழ்ந்திடுவோம் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து, இன்றைக்கு ஒரு இனிய நாள். பேரையூர் என்று ஒரு அருமையான ஊர் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலே. அந்த ஊர் பிள்ளை வரங்கொடுக்கும் பேரையூர் என்று அழைக்கப்படுகின்றது. பிள்ளை செல்லும் இல்லத்திலே துள்ளி விளையாட வேண்டும் என்று சொன்னால், கரங்களிலே பிள்ளை தவழ வேண்டும் என்று சொன்னால், தம்பதியர்கள் பல ஆண்டாக காத்திருப்பவர்களெல்லாம் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இருக்கும் இதுபோன்ற ஆலயங்களுக்கு சென்று வருகின்றார்கள். அதிலே குறிப்பிடத்தகுந்த ஆலயம் பேரையூர் அருள்மிகு நாகநாத சுவாமி கோயில் ஆலயம். இங்கே இருக்கிற தெய்வம் பெரிய நாயகி உடனாய நாகநாத சுவாமியாக விற்றிருந்து அருள் வழங்குகின்றார். இங்கே என்ன புதுமை என்று சொன்னால், இந்த ஸ்தலத்திலே நவகிரகத்திலே ஒரு வித்தியாசமான நவகிரகமாக அங்கு இருக்கும். சூரியனை சுற்றி மற்ற 8 கிரகங்களும் பார்த்தபடி இருக்கும். நவகிரகங்கள் அனுகிரகம் செய்கின்ற ஸ்தலம். அது மட்டுமல்ல, பாண்டியவெளி தோன்றலாக விளங்குகிற சுவேதகேது என்பவர் இங்கே கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து வழிபட்டதாக சொல்வார்கள். மேலும் சண்டிகேஸ்வரர் தன்னுடைய தந்தையினுடைய காலை சிதைத்தமையின் காரணமாக இங்கே அவர் தவம் இயற்றிய இடம், சூரியன் ஒளிபெற்ற இடம். வாழ்க்கையிலே மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க, துன்பங்களெல்லாம் துள்ளி ஓட, இன்பங்கள் இல்லம் வந்து சேர, பிள்ளை செல்வம் துள்ளி விளையாட, தொட்டில் கட்டும் வாய்ப்பு நமக்கு வந்து சேர இந்த திருக்கோயில் வழிபாடு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இந்த திருக்கோயிலிலே அகஸ்தியர், கௌதமர், பெருமிழலை குறும்பநாயனார் போன்றவர்களெல்லாம் இங்கே வந்து வழிபட்டிருக்கின்றார்கள். தனம், தானியம், மனைவி, மக்கள் அனைத்து நற்பெயர்களும் கிடைக்கும். 4 விதமான பிள்ளையார், இரட்டை விநாயகர், பொய்யாத விநாயகர், தேவ விநாயகர், தொடுவாய் விநாயகர் என்ற விநாயகர்களெல்லாம் இங்கே காட்சியளிக்கின்றார்கள். நாகங்களாகவே இருக்கும். நாகத்திற்குரிய ஸ்தலம், ராகுவுக்குரிய ஸ்தலம். நாகலோகமா இல்லை பூலோகமா என்று ஆச்சரியப்படும் விதத்திலே அந்த திருக்கோவில் இருக்கிறது. அந்த கோவிலிலே இன்று தினம் ஏகதின லட்சார்ச்சனை நடைபெறுகின்றது. பொதுவாக பிரச்சனைகள் வந்துவிட்டால் நாம் அர்ச்சனைகளை செய்ய போகின்றோம். அப்படி அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுது அர்ச்சனையிலே அஷ்டோத்திரம் என்று 108 முறை சொல்வது இருக்கிறது. இறைவன் திருப்பெயரை 108 முறை சொல்வது. அதே போல 1008 முறை சொல்வதற்கு சகசிரநாம அர்ச்சனை என்பார்கள். இன்றைக்கு அங்கே லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. எந்த திருக்கோயிலிலும் லட்சார்ச்சனை நடைபெற்றால் அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். காரணம், 1,00,000 முறை அந்த பெயர் உருவேற்றப்படுகின்றது. தெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இனி மறுநாள் செல்கின்ற பொழுது அது உருவேற்றப்பட்ட சிவலிங்கமாகவும் அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அம்பிகையும் விளங்குகின்றார்கள். எனவே இது போன்ற ஏகதின லட்சார்ச்சனைகள், அஷ்டோத்திர அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் இவைகளெல்லாம் நடக்கின்ற ஸ்தலங்கள் நாம் சென்று வழிபாடுகள் செய்தால் நம்முடைய குறைகள் அகலும். அந்த அடிப்படையிலே பிள்ளை செல்வத்தை வழங்குகின்ற பேரையூர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த திருத்தலத்திலே
இன்றைக்கு ஒரு அரிய விழா நடக்கின்றது. வாழ்க்கையிலே எத்தனையோ ஆண்டுகளாக பிள்ளை பிறக்காதவர்களெல்லாம் அந்த ஸ்தலத்திற்கு நான் கூட்டிச் சென்றிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. எப்படி தஞ்சாவூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருக்கருகாவூர் இருக்கிறதோ அதே போல ஸ்தலம். திருக்கருகாவூரிலும் இதே போல அனைத்து நவகிரகங்களும் சூரியனை பார்த்தபடி இருக்கும். எந்த திருக்கோயிலில் சூரியனை சுற்றி 8 கிரகங்களும் இருக்கின்றதோ அந்த ஸ்தலம் நவகிரகங்கள் அனுகிரக ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக அதுபோன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக தம்பதியர்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அங்கு சென்றால் பிள்ளை பிறக்கும் வாய்ப்பு கிட்டும். அது மட்டுமல்ல, நாம் மனமுருகி வழிபாடும் செய்ய வேண்டும். இன்றைக்கு குருவாரம். எனவே குருவையும் வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பணியிட மாற்றத்தால் பரவசமடைகின்ற நாள் இந்த நாள். பாகப்பிரிவினர்கள் பற்றிய பேச்சு உருவாகலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, குருவோடு இணைந்திருக்கின்றார். 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் குரு விளங்குவதால் பிள்ளைகள் வழியிலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் சுகஸ்தானத்திலே இருக்கிறார். வாகன யோகம் உண்டு. திடீர் பயணங்களால் உங்களுக்கு திரவிய லாபம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கிய குறைபாடு அறவே நீங்கும் நாள். அதிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரும். அடிக்கடி சில்லறை தொல்லைகள் வந்து கொண்டிருக்கின்றன. உடல்நலம் சீராகவில்லை என்று மருத்துவத்தை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைக்கு குறைபாடுகள் அகலும் நாளாக இருக்கிறது. உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளும். அது மட்டுமல்ல, பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் ராசியை சனி பார்க்கிறாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யோகம் செய்யும் கிரகம் சனி உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நட்பால் நல்ல பலன் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இனம் புரியாத கவலை இதயத்தில் மேலோங்கும் நாள். இழப்புகள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சி தேவை. அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். பஞ்சாயத்துக்கள் கூட இழுபறி நிலையில்தான் இருக்கும். பணம் எவ்வளவுதான் வந்தாலும் வந்த மறுநிமிடமே செலவாகலாம். இன்றைக்கு குருவாரம் என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே இளைய சகோதரத்தால் இணக்கம் ஏற்படும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வெளிநாட்டு யோகம் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். இன்றைக்கு சுற்றத்தாரின் வரவு உண்டு. உங்கள் ராசியிலேயே குரு, செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் முற்றுகையிட்டிருக்கின்றன. குரு மங்கள யோகம் இருப்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் ரீதியாக நீங்கள் யாரேனும் சந்திக்க நினைத்திருந்தால் அந்த சந்திப்பால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மாமன் மைத்துன வழியில் கூட ஒத்துழைப்புகள் உண்டு. கன்னிராசினியர்களே, கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய நாள். கூடுதல் கவனம் தொழிலிலே தேவை. ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். கடன் சுமையும் ஒரு சிலருக்கு கூடுதலாக இருக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களே, மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும் நாள். மகிழ்ச்சி கூடுவதற்கு அருகில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும். 2லே சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். செய்தொழிலே லாபம் கிடைத்தாலும் கூட இனம் புரியாத கவலை மேலோங்கும். மாலை நேரத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. பயணங்களை மாற்றி அமைத்துக்கொள்ள முன் வருவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, புகழ் கூடும் நாள். பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு தானாகவே வந்து சேரலாம். 10லே செவ்வாய் இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை 2லே பதிவதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வாகன யோகம் உண்டு.
அது மட்டுமல்ல, பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நாளில் மாலை நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் தனலாபம் ஒன்று வந்து சேரப்போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகல கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். காரணம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி உறவை பகையாக்கலாம். 7ரை சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது எதை செய்ய நினைத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சனி எந்த நேரத்திலும் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கலாம். நீங்கள் உறவினர்களுக்கு நன்மை செய்ய நினைத்தால் கூட அது தீமையாக தெரியும். எனவே நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். விரயங்களை சுப விரயங்களாக மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லுக்கு செவிசாய்க்க சொந்தங்கள் மறுக்கும் தினம். நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாகவே சொந்தக்காரர்கள் பேசுவார்கள். காரணம், அஷ்டமத்திலே 3 கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கிறது. ஒன்று செவ்வாய், மற்றொன்று புதன், மற்றொன்று குரு. குரு 12க்கு அதிபதியாக இருந்து 8இல் இருப்பதால் விபரீத ராஜயோகம் ஏற்படலாம். எனவே எதிர்பாராத வரவும் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் சுகக்கேடுகளும் விரயங்களும் மருத்துவ செலவுகளும் கூடுதலாகவே இருக்கலாம். எனவே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு ஆராய்ந்து முடிவெடுப்பது தான் நல்லது. உடன்பிறப்புகளையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, பணச்செலவுகள் கூடுதலாக இருக்கும் நாள். இன்றைக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுப்பார்களா என்பது சந்தேகம்தான். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். குழந்தைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்காகவும் செலவிடுவீர்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. மீனராசினியர்களே, அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட போகிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவை. என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 6இல் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு. அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்களை செய்ய விரும்புவோர்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து நேரம் நன்றாக இருக்கிறதா என்பதை அறிந்து முடிவெடுத்துக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.